வணக்கம். பாவிசரோட மை மெமரபிள் 60 கேம்ஸ். இந்த வீடியோவில் ஃபோர்த் கேம் யாரோட ஆடின கேம்னா அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த பில்னிக். பில்னிக்கா பினிக்கான்னு தெரில. ஸோ தப்பாக இருந்தால் தெரில. யா ஃபிஷர் வந்து பிளாக்கு. இந்த கேம் எப்படிப்பட்ட கேமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குட்டி குட்டி ஐடியாஸ், சின்ன சின்ன டாக்டிக்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ட்ராமேட்டிக்காக இல்லாமல் பயங்கரமான அட்டாக், டிஃபென்ஸு, ரொம்ப பேசிவ் பொசிஷன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ், சின்ன சின்ன டாக்டிக்ஸ், அது மாதிரி இருக்கிற ஒரு லைட்டான ஒரு லைட்டான கேம்னு சொல்லலாம். ஐ மீன், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரில. லைக் ரொம்ப ஜஸ்ட் லைட் அப்படின்னு மாதிரி இருக்கும். யா, E4, C5. ஃபிஷருடைய 1 E4க்கு அவரோட மெயின் ரெப்படைர் வந்து நைட் ஆஃப். ஐ திங்க் அதுதான் மோஸ்ட்டாக, அது மட்டும் தான் ஆடினாருன்னு நினைக்கிறேன். ஸோ நைட் ஆஃப் தான் அவரோட மெயின் வெப்பன். Knight F3, D6, D4, CD4, Knight D4, Knight F6, Knight C3, A6 அண்டு Bishop E2. Bishop E2 வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்லோ கேம். ஐ மீன், ஒரு பொசிஷனலாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் Bishop E2 சூஸ் பண்ணுவாங்க. இதை இந்த Bishop E2 ஐடியாவை நிறையா ஆடினது ஐ திங்க் கார்போ நிறையா ஆடிருப்பாங்க. நீங்கள் இந்த Bishop E2 சிசிலியில் Bishop E2 ஆடுறீங்கன்னா கேன் கோ ஸ்டெடி கேம்ஸ் ஆஃப் கார்போ. ஸோ நிறைய ஐடியாஸ் அந்த இதுலேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ பிஷப் E2 நீங்கள் விளையாடுறதா இருந்தால் கோ அண்ட் ஸ்டெடி கார்போ. ஸோ பிஷப் E2, E5, Knight B3, பிஷப் E7, castle, castle. கார்போட ஐடியா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் பிஷப் E3, F4. அதுக்கு முன்னாடி A4ன்னு வச்சு இந்த B5 ஸ்டாப் பண்ணிடுவார். B5 ஸ்டாப் பண்ணிவிட்டு கிங் H1, F4. யா, கிங் H1, F4, அப்புறம் குயின் E1, அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கும். F4 அப்புறம் F5. ஸோ மெயினாக இந்த A4 B5 ஸ்டாப் பண்ணுறதுனால இந்த F4 F5லாம் தள்ளும்போது அந்த E4 பான் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். அப்போ வந்து இந்த பிஷப் B7 இருந்ததுன்னா ஒயிட்டுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த A4 ஆடும்போது அந்த B5 ஐடியா வராது. ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட் கம்ஃபர்டபுளாக ஆட முடியும். பிஷப் E3, பிஷப் E6. ஃபிஷர் ஆல்சோ மென்ஷன் A4 மென்ஷன் பண்ணியிருந்தாரு. A4, queen C7, A5, knight BD7, knight D5, knight D5, ED5, bishop F5 and C4. ஸோ பர்டிகுலராக இந்த பொசிஷனில் வந்துட்டு கிறிஸ்டுக்கோட ஒரு கேம் இருக்கும். கிறிஸ்டுக்கும் ஒரு சைனீஸ் பிளேயரும் அப்படின்ன கேம். அது வந்து அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குயின் சைடில் B4, C5, C6லாம் தள்ளிட்டு பிளாக் வந்து கிங் சைடில் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஒயிட் வந்து குயின் சைடில் ப்ளே பண்ணுவாங்க. அண்டு அது பயங்கரமாக இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த கேம் உண்மையிலே. ஸோ முடிஞ்சால் யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி கிறிஸ்டக் அண்டு சைனீஸ் பிளேயர். ஐ திங்க் 2008 ஆன கேமாக, எனக்கு எக்ஸாக்டாக இயர் தெரியல. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும். பிளாக் காம்ப்ளிகேட் பண்ணியே ஆகணும், இல்லைனா ஒயிட் வந்து சிம்பிளாக B4, C5, C6ன்னு சொல்லிட்டு குயின் சைடில் பானை ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒயிட் பிளாக் வந்து கிங் சைடில் அட்டாக் பண்ணால் தான் ஃபைட்டிங் கேமாக இருக்கும். பட் பில்னிக் வந்து A4 ஆடலை, அவர் வந்து F3 தான் ஆடினார். F3 வந்து ஆடும்போது கைண்ட் ஆஃப் கொஞ்சம் கேம் கண்ட்ரோல் விட்ட மாதிரி இருந்துக்கு. ஐ திங்க் இன்னும் ஒயிட் வந்து அந்த கண்ட்ரோல், அந்த grip இல்லாத மாதிரி கொஞ்சம் பிளாக்குக்கு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இருக்குது விளையாடுறதுக்கு. குயின் C7 ஆடுறாரு ஃபிஷரு. D5 இங்கே வந்து ப்ரீமெச்சூர், டேக்ஸ். அப்புறம் ஆஃப்டர் கேப்சரிங் எவ்ரி திங் ரூக் ஆஃப் D1. இது வந்து ஒயிட்டுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்னும் பிளாக்கோட பீசஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகலை. ப்ளஸ் இந்த நைட் A5 மாதிரியே ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது இயர்லி D5 வந்து இங்கே ப்ரீமெச்சூராக இருக்குது. D5 ஃபிஷர் வந்து குயின் C7 ஆடினாங்க. அண்ட் குயின் E1, நைட் BD7 அண்ட் ரூக் D1 அண்ட் B5. ஐ திங்க் இப்போது அந்த B5 கிடச்சதுக்கப்புறம்
நேர் ஆஃப் பிளேயருக்குலாம் அந்த ஒரு பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஜஸ்ட் அ ஃபீல் அப்படி இருக்கும். அது ஏன்னு தெரில. மேபி இந்த A4 வச்சதுக்கப்புறம் நம்ம ஓகே, A4 வச்சுட்டாங்கன்னா அந்த பி பானை புஷ் பண்ண முடியலன்னா ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த B5 வந்ததுக்கப்புறம் எப்போதுமே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஏதோ நம்மளுக்கு அட்டாக் வர மாதிரி இருக்கும். ஒரு நல்ல பிளாக் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு எப்போதுமே அந்த ஃபீலாக இருக்கும். அந்த B5 வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் எனக்கு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு B4 த்ரெட்டு. ஸோ நைட்டை மூவ் பண்ணால் C2ல பான் போகுது. லைக் இந்த கேமில் ரூக் D2ன்னு ஆடினாங்க. ரூக் D2 C2 பானை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பதிலாக A3ன்னு ஆடினாலும் till knight B6. Black is so comfortable. Rook D2 அண்ட் ஃபிஷர் வந்து நைட்டு B6 ஆடினாங்க. இதுக்கு பதிலாக மேபி B4ன்னு ஆடலாம். B4 நைட் D5. ஸோ ஃபிஷரோட ரெக்கமெண்டேஷன் இங்கே எப்படின்னா, நாட் கேப்சரிங் வித் பிஷப், இஸ் கேப்சரிங் வித் நைட் D5 E5 அண்ட் பிஷப் F5, குயின் F2 A5. ஆக்சுவலி பிஷப்பும் ஃபிஷருக்கும் ஒரு ஒரு லவ்னு நினைக்கிறேன். ஸோ பிஷப் வந்து ஃபிஷர் வந்து எப்போதுமே பிஷப்பை வந்து போர்டில் வச்சுட்டே இருப்பார். அந்த பிஷப் மேலே இருக்கிற அவருக்கு ஒரு காதல், அது நீங்கள் கேம்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும். நிறையா ஐ கெப்ட் பிஷப். பட் இந்த இடத்துல இன்ஜின் ஆல்சோ சஜஸ்ட் BD5 ED5 நைட் B6 குயின் D1 A5. இன்ஜின் ஆல்சோ சஜஸ்ட் இதுவும் பிளேயபிள். பட் ஆனால் ஃபிஷர் ஃபிஷரோடைய டேஸ்ட் ஆர் லவ் வித் பிஷப். ஸோ ஈ ஆல்வேஸ் கீப் த பிஷப். ஸோ இந்த கேமில் கூட வச்சிருப்பாரு. நைட் B6 அண்டு குயின் F2. இங்கே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் பிளாக் டு பிளே. இங்கே ஃபிஷர் ஆடினமோ வந்து ரூக் B8. பட் ஆனால் நைட் C4 நிலமோ. ஆக்சுவலி ஃபிஷரும் இதை பார்த்துருக்காரு. நைட் C4, பிஷப் C4னா BC4. இப்போ நைட் A1 மாதிரி போயிட்டாங்கன்னா ரூக் B8, ரூக் B1, ரூக் B7, B2 பானு ப்ளஸ் அந்த A1 நைட்டு சேர்த்துருச்சு. திரும்பி கேமுக்குள்ளே எப்போ வரும்னு தெரில. ஸோ அதுக்கு போல் நைட் A1 போல் நைட் C1 மாதிரி போனாலும் ரூக் B8, நைட் A4. ஸோ இங்கேயும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணுங்கள். பிளாக் ஒரு நைஸ் மூவ் இருக்குது C3. பிளாக் ஒயிட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. நைட் C3னா ரூக் இன்டு B2 இருக்குது. ஸோ பான் இன்டு C3னா குயின் C6. நைட் அட்டாக்கு, நைட்டுக்கு ஸ்கொயர் இல்லை. நைட் B6ன்னு வச்சா பிஷப் D8. பிளாக்குக்கு நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன மூவ் இருக்குது, பிஷப் B6ன்னு இருக்குது. அப்போ தான் அந்த A5 ஸ்கொயரை செக்யூர் பண்ண முடியும். பிஷப் B6, குயின் C8, நைட் A5 அண்ட் நைட் D7. இப்போது பிஷப் E3 போனால் பிஷப் D8, A5ல நைட் அட்டாக்கு, நைட் D5. இப்போ பிஷப் அண்ட் A5 கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா E7ல 4க்கு. ஸோ பிஷப் அண்ட் D5, ரூக் அண்ட் D5 தான் அடிச்சாகணும். நைட் F6. இப்போது பிளாக் அட்லீஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப் ஆகிடலாம். நைட் D5, பிஷப் E3 போல நைட் D5ன்னு வச்சா பிஷப் D5, ED5னா knight into B6, queen into B6, bishop D8, queen B4, rook B8, queen A3, takes and rook into B2. Black is better. Rook D5 and rook B8. B2 pawn பின்னாடி போகுது. ஆனாலும் ஏன் வந்து ஃபிஷர் வந்து நைட் C4 ஆடலை, ஏன் ரூக் B8 ஆடினார் அப்படின்னா, ஃபிஷர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, ஓகே போன மூவே அவன் பிஷப் அண்ட் B6 அடிக்கல, ஸோ இந்த மூவ் அடிக்க மாட்டான். ஸோ ரூக் B8ன்னு வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குன்னு ஒரு சின்ன ட்ரிக்கு பண்ணியிருக்காரு. லைக் இப்போ ரூக் B8 வந்ததுக்கப்புறம் இப்போ நைட் C4னா B5லும் ஓப்பனாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இதை கேப்சர் பண்ணாமல் விட்டானா இன்னும் சான்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த டைம் பிளாக் ஒயிட் வந்து பிஷப் அண்ட் B6 கேப்சர் பண்ணிட்டாங்க. பிஷப் அண்ட் B6, ரூக் அண்ட் B6 அண்ட் நைட் D5. எஸ், இங்கே ஆப்வியஸாக நீங்கள் ஃபிஷர் கேம் பார்த்தாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் பிஷப் கொடுக்க மாட்டார். நைட் அண்ட் D5 அண்ட் A இன் D5, பிஷப் D7. பட் இந்த இடத்துல பர்சனலாக எனக்கும் என்ன தோணுதுன்னா பிஷப் கொடுக்க வேணாம் தான் தோணுது. ஏன் அப்படின்னா
பிஷப் இன்டு டி5 இன்டு டி5 அடிச்சதுக்கப்புறம் இந்த சிசி ஸ்கொயர் வேற ரொம்ப பெரிய வீக்னஸாக இருக்குது. நைட் ஏ5 நைட் சி6 வந்து உட்காந்துருவாங்க. அப்புறம் அதே டைமில் இந்த நைட்டை வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது பிஷப்பும் இப்போ ஆக்டிவேட் பண்ண முடியாது. இந்த நைட் நவுந்தா தான் இந்த பிஷப் இங்கே கொண்டு போக முடியும். அந்த நைட்டும் அடுத்து இங்கே வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ அப்போது நம்ம பிஷப்பை வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சிசி ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வச்சாங்கன்னா டக்குன்னு பிஷப் டி6 அடிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பிஷப்பையும் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் இந்த இடத்துல பிஷப் நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் கரெக்டான டிசிஷன் நானும் நினைக்கிறேன். எஃப்4 பிஷப் எஃப்6 அப்படின்னு ஃபிஷர் ஆடினாரு. இந்த இடத்துல ஃபிஷர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு எஃப்ஐ மூவ் தோணிருக்கலாம். பட் இங்கே வந்து ஃபிஷர் ஏன் எஃப்ஐ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா எஃப்ஐ மூவ் பண்ணும்போது இந்த ஈசி ஸ்கொயர் வந்து வீக்னஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாரு, அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. லைக் இப்போ சி3 பிஷப் 6 டேக்ஸ். இப்போ டி5 கேப்சர் பண்ணால் நைட் சி5 நைட் இ6ன்னு வருது. பிஷப் டி4 கேப்சர் பண்ணால் நைட்டு டி4ன்னு நைட் இ6 வருது. ஸோ அதனால வந்து ஃபிஷர் வந்து அந்த சான்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு பிளேட் பிஷப் எஃப்6 சி3 ரூக் பி8. ஐ திங்க் ரூக்கு வந்து பி6ல எதுவும் பண்ணல. ப்ளஸ் இப்போ நைட்டு ஏ5யும் தடுத்தாச்சு. எஃப் அண்ட் இ5 இங்கே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க எந்த எப்படி கேப்சர் பண்ணுவீங்க அப்படின்னு. ஃபிஷர் வந்து பிஷப் அண்ட் இ5 கேப்சர் பண்ணாரு. ஏன் பானால கேப்சர் பண்ணல அப்படின்னா அந்த டி6 பான், ஐ மீன் டி பாஸ் பான் இட்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனி பாஸ் பான் இஸ் டேஞ்சரஸ். ஸோ டி பாஸ் பான் வந்து அந்த மிடில் கேமில் வந்து குவைட் டேஞ்சரஸ். ஸோ அதை அலோவ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ பிஷப் அண்ட் இ5 அண்ட் நைட் டி4 ஜி6 அண்டு ஏ3. இப்போ பி4 ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஏ3 அண்ட் ஏ5 கிங் h1 b4 cb4 ab4. இன்ஸ்டெட் ஆஃப் cb4 ab4 அடிச்சுட்டு ab4 c4ன்னு வச்சா b3 இந்த மாதிரி ஆடலாம். இந்த பி பான் லேட்டராக இந்த பி2 பானை கேப்சர் பண்ணிட்டா அப்புறம் இட் வில் ஹெல்ப். கேமில் c into b4 a into b4 அண்டு ரூக் c2 குயின் b6 நைட் c6. பிளாக் டு பிளே. வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. இங்கே ஒரு நைஸ் ட்ரிக் இருக்குது. இங்கே வந்து பி டேக்ஸ் ஏ3 பிகாஸ் நைட் இன்டு பி8 கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணால் குயின் அண்ட் எஃப்2 ரூக் அண்ட் எஃப்2. இந்த மெயின் இம்பார்ட்டன்ட் மூவ் வந்து ஏ2 நைஸ் மூவ். இப்போ ஏ1 குயின் ரூக் சி1 வச்சா பிஷப் அண்ட் பி2 போகுது. ஸோ ரூக் எஃப்1 அண்ட் பிஷப் எஃப்5 அண்ட் ரூக் அண்ட் பி2 இட்ஸ் ஓவர். பிளாக் இஸ் வின்னிங். அதனால இப்போ நைட் இன்டு பி8 கேப்சர் பண்ண முடியாது. குயின் அண்ட் பி6 ரூக் அண்ட் பி6 பி டேக்ஸ் ஏ3. இந்த பொசிஷனை பார்க்கும்போது எப்படி இருக்கு? மெட்டீரியல் ஆர் ஈக்குவல். பிளாக் கிட்ட டபுள் பிஷப் இருக்கு. ஒயிட் கிட்ட சி6ல நைட் நல்லா இருக்கு. ஏ3ல ஒரு பான். எஸ், நம்ம அதை வீக்னஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம ஒழுங்காக விளையாடலைன்னா அது பாஸ் பண்ணால் கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பொசிஷனில் நம்ம பிளாக் ஆடும்போது ஜென்ரலாக எப்படி இருக்கும்? நிறையா டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு? என்னடா, ஏன்னா எல்லாருமே வின் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். என்னதான் பொசிஷன் எப்படி தான் இருந்தாலும் நம்மளுக்கு கேமை வின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக அப்படின்னா நிறைய யோசிச்சு பார்ப்போம். எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா வின்னே வரலையேன்னு சொல்லிட்டு சம்டைம் டென்ஷன் ஆகும். அப்போ ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி டென்ஷன் ஆகும்போது இன்னொன்றும் மிஸ்டேக் பண்ணி தோக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பொசிஷனை எப்படி அப்ரோச் பண்ணுறது? எஸ், இது வந்து எதுவும் கிளியர் கட் வின்னிங் உடனேலாம் எதுவுமே இல்லை. பட் அதே டைமில் இம்மிடியட் லூசிங்கும் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ரிசல்ட்டை பற்றி இங்கே ரொம்ப யோசிக்காம ஜஸ்ட் பொசிஷனுக்கு சிம்பிளாக ஆடிட்டே இருந்தா, ஏன்னா இங்கே நம்ம கேம் ஆடும்போது நம்ம மட்டும் ஆடல, நம்ம ஒரு 50%, நம்ம ஆப்போனண்ட்டுக்கும் ஒரு 50% இருக்குது.
ஸோ நம்ம ரொம்ப யோசிச்சு வின்னுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருப்போம். வின்னு வரல, வின்னு வரல, ஈக்குவலாக தான் இருக்குது, எந்த வேரியேஷன் பார்த்தாலும் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் அதே மாதிரி தான் ஆப்பண்ணுக்கும் இருக்கும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் ரொம்ப டென்ஷன் ஆகாமல், எஸ் இமீடியட்டாக வின்னு இல்லை, ஆமாம், பட் ஆனால் இமீடியட்டில் லூசிங்கும் இல்லை. அப்போ ஜஸ்ட் நம்ம ரிசல்ட்டை, அந்த வின்னை பற்றி யோசிக்காம ஜஸ்ட் கீப் பிளேயிங் பெஸ்ட் மூவ்ஸ். நம்மளுக்கு அப்போதைக்கு இந்த பொசிஷனில் என்ன பெஸ்ட் மூவ்ஸ்னு தோணுதோ அதை மட்டும் ஜஸ்ட் விளையாடிட்டே இருக்கணும் டில் த எண்ட். ஐ திங்க் மேக்னஸ் கால்சனோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவாலிட்டினா அது ஒரு விஷயம். யா இஸ் பிளேயிங் ஃபார் வின், பட் ஆனால் இ கெப் பிளேயிங் டில் த எண்ட். அது வந்து யா கார்போவும் சொல்லலாம், அவரும் கெப் பிளேயிங் ஃபார், அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதனால் ரொம்ப ரிசல்ட்டை பற்றி யோசிக்காம ஜஸ்ட் ப்ளே த பெஸ்ட் மோஸ்ட் வாட் யூ நோ, அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக யா அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன நடந்தாலும் நம்ம ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரூக்கி எயிட், எஸ், இங்கே தான் வந்து ஒயிட் வந்து கொஞ்சம் தப்பான டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே ரூக் ஏ டூ இஸ் ஈக்குவல்ஸ் ரூக் ஏ டூ இஃப் ரூக் பி டூ, ரூக் பி டூ பிஷப் இன்டு பி டூ. பட் இங்கே ஒயிட்டோட மூவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் ஃபார் ஒயிட். ஸோ இங்கே ஒயிட் மூவ் என்னன்னா பிஷப் பி ஃபைவ், ரியலி நைஸ் மூவ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா A4 நெக்ஸ்ட் தேவை போகிறாங்க, இந்த பானை சப்போர்ட் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ரூட் எக்ஸ் A3 மாதிரி கேப்சர் பண்ணால் நைட் E7, கிங் F8னா நைட் இன்டு G6, ஹெச் இன்டு G6னா பிஷப் இன்டு D7, இட்ஸ் ஆப்போசிட் கலர் பிஷப் ஈக்குவல்ஸ். கிங் E8 மூவ் பண்ணால் ரூக் E1, கிங் D8 பிஷப் D7, F இன்டு G6 ஸ்டில் ஈக்குவல்ஸ். அது டேரெக்டாக கூட பிஷப் இன்டு நைட் இன்டு ரூக் அண்ட் F7, கிங் D8. இது ஒயிட் பீஸ் போயிடும். ஸோ இது ஆட முடியாது. எஸ், பட் இங்கே ரூக் A2 ஆடலை. ஒயிட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நைட் இன் E5 கேப்சர் பண்ணிட்டாங்க. நைட் இன் E5 அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லையா? அந்த பிஷப்பான E5ல A1 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுற ரொம்ப டார்ச்சராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஸோ இட் டுக் த பிஷப் டி இன்டு E5. பட் இங்கே ஃபிஷர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிளாக் ஹாவ் அ ஸ்ட்ராங் பாஸ் பான் அப்படின்றாரு. நம்ம கேட்கலாம், ஒயிட்டுக்கும் அதே பாஸ் பான் தான் இருக்குது, அது ரெண்டு பாஸ் பான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் இங்கே என்னன்னா பிளாக்கோட பான்ஸ் வந்து ஒரே ஐலாண்டாக இருக்குது, ஒயிட்டோட பான்ஸ் வந்து 3 ஐலாண்டாக இருக்குது. ஸோ அந்த கனெக்டடாக இருக்கிறதோட பவர் வந்து எப்போதுமே அதிகம். அதனால் எப்போதுமே இதான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி கனெக்டடாக இருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட், தனித்தனியாக இருக்கிறத விட. ஸோ இங்கே தனித்தனியாக பாஸ் பண்ணிருக்கிறதுனால ஒயிட்டால் அதை ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்ற முடியல. யா, ஸோ இங்கே ரூக் C3 ஆடினாங்க, இன்ஸ்டட் ரூக் C7 மாதிரி ஆடினா ரூக் D6. இங்கே ஒரு நைஸ் ட்ரிக் இருக்குது, பிஷப் B5. பிஷப் இன்டு B5னா ரூக் இன்டு F7 பர்பச்சுவல் செக் எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் பிளாக் ஹாவ் நைஸ் மூவ் ரூக் C8. எஸ், ஸோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங். மேபி ரூக் A2ன்னு போனால் ரூக் A5, பிஷப் C4னா ரூக் C5, அப்புறம் D5 பான் போகுது. ரூக் D1னா பிஷப் A4 இருக்கு. ஸோ டேரெக்டாகவே ரூக் A1 வச்சா ரூக் இன்டு A3 பேக் ரேங்க் வீக்னஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங். யா, ரூக் C3 அண்டு ரூக் B2, பிஷப் C4னா கிங் G7, D6, F5, D5 ரூக் A6, ஆர் பிஷப் F3ன்னு வச்சா F5, ரூக் ரூக் B2 அண்டு ரூக் C7, பிஷப் F5. யா, இங்கே ஒயிட் பிளேட் G4. யா, இங்கே தான் வந்து கொஞ்சம் இம்பேஷன்ஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யா, இவ்வளோ நேரம், யா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ரம் த மூவ் நம்பர் 1லேருந்து கடைசி மூவ் வரைக்கும் ஃபோக்கஸ்டாகவும் அதே இன்டென்சிட்டியோட ஆடுறதும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்கில்லும் கூட. இதுதான் இந்த கேரக்டர் டெஸ்டிங், மைண்ட் செட் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடைசி வரைக்கும் அதே ஃபோக்கஸோட, அதே இன்டென்சிட்டியோட, அந்த பேஷன்ஸோட ஆடுறதுங்கிறது, அதான் இட்ஸ் மேக் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் கிரேட் பிளேயர்ஸ் அப்படி சொல்லலாம். நம்மளோட நிறைய டைம் நம்ம சில
சில பெட்டர் பிளேஸ் கூட ஆடும்போது நம்ம எப்படி தோக்குறோன்னே தெரியாது. நம்ம சில டைம்ஸ் ஒரு டெஸ்பரேட்டான நம்ம ஒரு தப்பான முடிவு எடுத்திருப்போம். நம்மளே அதை சொல்லுவோம். நம்மளே என்ன சொல்லிப்போம்னா கரெக்டாக பொசிஷன் நல்லா தான் இருந்தது. நான் வந்துட்டு நானே வந்து தப்பு பண்ணிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதுதான் நம்மளோட இம்பேஷன்ஸ் சொல்லுது. அந்த இன்டென்சிட்டி ரொம்ப நேரம் பண்ண முடியாமல் வி ஜஸ்ட் ஏதோ டெஸ்பரேட்டாக ஒன்று பண்ணும்போது அங்கே தப்பு நடக்குது. யா. ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அதை வி ஷுட் ஒர்க் ஆன் இட். ஸோ G4க்கு பதிலாக பிஷப் C4நாலும் ஸ்டில் பிளாக் இஸ் ஃபைன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ருக் C2 D6னா டேக்ஸ் பிஷப் D3 ருக் C1 டேக்ஸ் எஸ் G4 அண்ட் குவைட் ஈக்குவல் ஈக்குவல் ருக் அண்ட் கேம் அண்ட் யா சான்ஸ் இருக்கு ஒரு பிளாக்கு. G4 பிஷப் E4 அண்ட் பிஷப் F3 பிஷப் D3 D6. ஸோ இதுக்கு பதிலாக மேபி ரூக் E1னா E4 பிஷப் அண்ட் E4 கேப்சர் பண்ணால் ரூக் E8 இருக்கு. ஸோ பிஷப் G2 போனால் ரூக் D8 ரூக் C5 கிங் G7 கிங் G1 அண்ட் F5 GF5 D6 கிங் F6. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த கனெக்டட் பாஸ்பானுக்கும் தனியாக இருக்கிற பாஸ்பானுக்கும். ஸோ இப்போ பவர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பிளாக். மேபி இந்த இடத்துல கிங் G1 வைக்காம இந்த இடத்துல கிங் G1 வைக்காம G5 ஆடினா H6. ஸோ ட்ரைங் டு அந்த F5 அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு. பட் H4 H and G5 rook H8 and king G1 rook H4 with idea rook G4 at D6 rook D8 rook E1. ஸோ black to play பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. யா ஃபிஷர் took rook into D6 nothing wrong with that. பட் இன்னொரு நைஸ் மூவும் இருக்கு E4. எஸ் பிஷப் அண்ட் E4னா நைஸ் டாக்டிக் rook B1 rook into B1 bishop and E4 and bishop and B1. Yeah, Fischer played rook into D6, rook into E5, rook F6, rook E3, and rook F3, bishop E4, and rook F7, and rook F2. சின்ன வயசுல இந்த கேம் நான் பார்க்கும்போது இந்த பின்னை நான் நிறைய வாட்டி வச்சு பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அப்போ பார்க்கும்போது. ஒரு மாதிரி ரூக்கை பின்னாடி வச்சுட்டு பின்னு. எஸ் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரூக் F8, கிங் G7 அண்ட் ரிசைன்ஸ். இங்கே ரூக் 8 F7னா கிங் H6 சிம்பிள். ஆர் மேபி ரூக் 8 F4 வச்சாலும் பிஷப் D5. இட்ஸ் ஓவர். இல்லை பிஷப் அண்ட் F3 கூட அடிக்கலாம்னு நினைக்கிறேன். கிங் G1 ரூக் G2 பிஷப் ரூக் C4னா பிஷப் B5. இங்கே தான் ஒயிட்டோட டிசிஷன் கொஞ்சம் தப்பானுச்சு. அதர்வைஸ் இட்ஸ் வெரி நைஸ் கேம். சின்ன சின்ன டாக்டிக்ஸோட ரொம்ப பெரிய ட்ராமேட்டிக்காக இல்லாமல் ஒரு லைட்டான கேம்னு தான் சொன்னேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீலாக இருந்ததுன்னா ஜஸ்ட் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு இந்த கேமு. எஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேம் ஃபைல பார்ப்போம். பாய் பாய்.